எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் எங்கெங்கெல்லாம் ஆட்டோமேஷன் இருக்கோ அங்கே எல்லாமே ஒரு ப்ராசஸர் இருக்கு. சரிங்களா? உள்ள போடக்கூடிய லாங்குவேஜ் தான் நீ வந்து அப்பா சொல்லிடாத மைக்காவோ ஜாவோ கிடையாது, அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் த ப்ராசஸர் யூ ஹேவ் டு யூஸ் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவோம். அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஏ கமா பி, ஓகேவா, ஆட் ஏ இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஜம்ப் அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த மாதிரி கோட் இருந்தாங்க. ஸோ இதை வந்து மிஷின் வந்து கன்வெர்ட் பண்ணி ஆஃப் கோட், ஓகேவா? ஸோ இந்த ஆஃப் கோட 37 47 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் மூவ் ஏ கமா பிக்கு 37 ஆஃப் கோட். அப்போ வந்து மிஷின் தெரியும் 37 ஆஃப் கோட்னா ரெண்டு ரெஜிஸ்டர்ல வந்து டேட்டாவை மூவ் பண்ணணும்னு அர்த்தம் அப்படின்னு. அது வந்து பிக்ஸ். சரிங்களா? அது ஒரு சீக்ரெட். மிஷின் தயாரிக்கும் போது ஒரு மொபைல் ஃபோன்ல அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் வந்து புதுசாக வாங்கும்போது அது எப்படி இந்த ஒர்க்கிங் சீக்ரெட் அதில் வந்து இதெல்லாம் இப்போ இந்த மக்கள் அது மாதிரி ஒரு ப்ராசஸர் தயாரிக்கும் போது இந்த ப்ராசஸருக்கு 37 தான் ஆட் பண்ணணும் அர்த்தம், 47 தான் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஆப்போட் சீக்கா வந்து ஃபிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த லாங்குவேஜை சொன்னாதான் அது புரியும். ஓகேவா? அது வந்து மிஷின் கன்வெர்ட் பண்ணிடும். அசம்பிளர் அப்படிங்கிறது வந்து இந்த லாங்குவேஜை 37 கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? டிஎஸ்எம்ஆர் அப்படின்னா 37 மறுபடியும் மூவ் ஏகமாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ கனெக்ட் தெரிஞ்சது மூவ் ஏகமாக, பட் மிஷினுக்கு தெரிஞ்சது 37. ஸோ இங்கே ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், யூ ஆர் கோயிங் டு கம்யூனிகேட் வித் மிஷின். அதில் மிஷினோட லாங்குவேஜை தான் நீ மேலே எழுதணும். ஓகேவா? மிஷினோட பேசுறீங்க அப்படிங்கிறது. ஸோ ப்ராசஸருக்கு என்ன லாங்குவேஜ்ங்கிறது சொல்லியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராசஸருக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட யூனிட் ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ 8085 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பேரு, 8086 ஒரு ப்ராசஸர், இன்டர்ஃபேஸிங் ஒரு யூனிட் இருக்கும். நம்ம வந்து வாட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது தான். பேப்பரை எதை பற்றி எழுதணும் சார்? ஸோ என்னென்ன கான்செப்டாக ப்ராசஸில் படிக்க போகிறோம், இது வந்து எங்களுக்கு யூஸ் ஆகலாம் யூஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு எதுக்கு சார் இதுன்னு கேட்பாங்க. கரெக்டா? நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் போகலாம், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் போகலாம், மெத்தட் டெவலப்மெண்ட் போகலாம். பட் இதில் எப்படி எனக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நான் ஒரு அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு கோடிங் நல்லா தெரியும், கரெக்டா? பட் வந்து அது ஹார்ட்வேர் தெரியலன்னா அந்த கோடிங் எது உங்களுக்கு யூஸ். கரெக்டா? எல்லா கம்பெனிலையுமே ஏதாச்சும் அப்ளிகேஷனை ரன் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை. ஸோ அப்போ நீங்கள் நான் ஃபுல்லாக 5 யூனிட் என்ன சார் படிக்க போகிறேன்னா 8085 ஒரு ப்ராசஸர், அது ஃபுல்லாக டீமாக படிக்கணும். அதோட ஆர்கிடெக்சர் அதுக்குள்ளே எது இருக்கும், நம்ம ஹியூமன் பாடி இப்போ எது இருக்கும் கேட்டால் சொல்ல தெரியுமா? ஹார்ட் இருக்கும், கிட்னி இருக்கும், லங்ஸ் இருக்குன்னு சொல்ல தெரியும் இல்லையா? டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். அப்போ அந்த டைஜஸ்டிவ் அதை பற்றிலாம் உனக்கு சொல்ல தெரியும். ஹார்ட் என்ன பண்ணும்? பிளட்டை பம்ப் பண்ணி கொடுக்கு, லங்ஸு கிட்னி இருக்கு. அதே மாதிரி நீங்கள் 8085 கூட என்னென்ன இருக்கு அது ஒவ்வொன்றும் என்ன பண்ணும். ஓகே? அதான் வந்து ஆர்கிடெக்சர். டயக்ராமா வரையணும், டயக்ராமா வரைஞ்சு அதுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்து இந்த கொஸ்டின் கம்பல்சரி எல்லா யூனிட்லையும் 8085 8086 எதுக்கு சார் 8085 8086 மொபைல் ஃபோன்லாம் எதுக்கோ புதுசாக வந்தாங்க. இந்த வருஷம் ஒரு மாடல் வருது, அது அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் மாடல் நியூ மாடல்ஸ் அப்டேஷன். கரெக்டா? இதுல ஏதோ ஃபியூச்சர் இருக்காது, அதுல ஃபியூச்சர் இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம நார்மலாக வச்சிருக்கிற ஃபோனுக்கு ஆப்பிள் ஃபோன் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கிறது வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அவனுக்கு தெரியும். அதே மாதிரி 8085 ஒரு ஃபியூச்சர்ஸ் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப் லைனிங் அப்படின்னா இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், யாராச்சும் வந்து உள்ள வராங்க எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுட்டு, அப்போ அவங்கள உள்ள அலோவ் பண்ணாம நாம என் வேலையை மட்டும் செஞ்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் தான் அவங்களோட இல்லை அப்படின்னா அது வந்து மட்டும்தான் 8085 பண்ண முடியும். ஓகே? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ மொபைல்ல அடியில் வச்சு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒரு கால் வருது, ரெண்டுமே பண்ண முடியுமா? டெக்ஸ்ட் பண்ணிட்டே கால் பேசிக்கலாம். பண்ணலாம்ல? நீங்க விளையாடுற நீங்க அந்த மாதிரி ஏதோ மல்டிபிள். அப்போ அந்த இடத்துல 2 ப்ராசஸ் நடக்குது. கரெக்டா? அது வந்து 8085 பண்ண முடியும். பைப்லைனிங்னா ப்ராசஸர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா அதை தொடாது. அது வந்து 8086 அந்த ப்ராசஸ் இருக்கு.
ஓகேவா? ஸோ கிளாஸ் எடுக்கும் போது யாராச்சும் வந்தாங்கன்னா கிளாஸ் எடுக்கணும், அவங்களையும் பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தா அந்த ப்ராசஸ் வந்து 8086 பைபைட் கான்ஸ்டிடியூஷன் யூஸ். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து 8085 யூனிட் ஃபுல்லா மைக்ரோ ப்ராசஸர் ரெண்டா படிச்சிருக்கோம். ஸோ அப்போ 8085 ஓட உள்ள பார்ட்ஸ் நமக்கு பில்லர்ஸ் பார்ட்ஸ் சொல்றோம். அதே மாதிரி அதுக்கு என்னென்ன இருக்கு, அதே மாதிரி 8086 கூட ஆர்கிடெக்சர் எத்தனை கொஸ்டின் ஆச்சு? 2 கொஸ்டின் ஆச்சு. 216 மார்க் ஆச்சா? இது வந்து 8085 ஓட உள்ள பார்ட்ஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம். 8086 ஓட ஆர்கிடெக்சர் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்ப அட்ரஸிங் போர்டு இப்போ நீ பண்ற எல்லா விஷயத்தையும் மெமரியில கொண்டு போய் சேவ் பண்ணணும். அதை பிரிக்க எப்படி எடுக்கிறது, அதுக்கு தான் செகண்ட் 16 மார்க் வந்து அட்ரஸிங் மோட். அங்க என்ன படிக்கிறியோ அதே தான் இங்கேயும் அட்ரஸிங் மோட். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் 416 மார்க் ஆச்சு. இதோட ஆர்கிடெக்சர் 16 மார்க், 16 மார்க். இதோட அட்ரஸிங் மோட்ஸ், இதோட அட்ரஸிங் மோட் 16 மார்க் ஆச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்